வணக்கம் நண்பர்களே. 30 டே ஈஸி ஃபேட் லாஸ் சேலஞ்சினுடைய 2ஆம் நாளுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். போன வீடியோல எனர்ஜி இம்பேலன்ஸ் தான் வந்து நம்ம உடல் பருமனா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒண்ணுன்னு பார்த்தோம். ஸோ இந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் அதாவது நம்ம சரியான உணவு வந்து எப்படி எந்த அளவுல எடுத்துக்கிறது மூலியமா நம்ம உடல் எடையை குறைக்க முடியும். மெயின்டெனன்ஸ் கலோரிஸ்னா என்ன? கலோரி டெஃபிசிட்னா என்ன? கலோரி எக்ஸஸ்னா என்ன? அப்படிங்கிறத பத்தியும், இத வந்து ஃபுட் ட்ராக்கிங் மூலியமா எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? ஃபுட் ட்ராக்கிங்னா என்ன? எந்தெந்த வகையிலலாம் அத செய்யலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து உடல் பருமனா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தேவையான அளவு உணவு விட ஜாஸ்தி உணவு எடுத்துக்கிறதோ, இல்ல நம்ம சாப்பிடுற உணவுக்கு ஏத்த அளவு இல்லாம, அத விட குறைந்த அளவு உடல் உழைப்பு இருக்கிறதோ தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்ப நம்ம இந்த இந்த ஃபேக்டர் படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கலோரி டெஃபிசிட்ல இருந்தா மட்டும் தான் நம்ம வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியும். இப்ப இந்த கலோரி டெஃபிசிட் இல்ல கலோரி பற்றாக்குறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இத சொல்லுறதுக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு தான் எப்பவுமே ஞாபகம் வருது. என்ன பாட்டுன்னா, "வரவு எட்டனா செலவு பத்தனா, அதிகம் 2 கடைசியில் துண்டனா, துண்டனா, துண்டனா. அதாவது நமக்கு வந்து இப்ப வரவு வந்து 8 வருது. செலவு வந்து 10 பண்ணா, அதிகம் வந்து நமக்கு 2 ஆகுது. அப்ப அந்த 2 தான் நமக்கு கடனுக்கு வர மாரி, நம்மளுடைய சாப்பிடக்கூடிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப 8 அளவுக்கு நம்ம சாப்பிடுறோம். ஆனா உழைப்பு வந்து 10 அளவுக்கு இருக்கு. எக்ஸ்ட்ராவா 2 சாப்பிடுறோம்னா தான், அந்த வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடியது தான் வந்து நமக்கு ஃபேட் வந்து பர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி, நம்மளோட வெயிட் வந்து லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப நம்ம மெயின்டனன்ஸ் கலோரிஸ் அப்டின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வரவும் உங்களுக்கு எட்டனா, செலவும் வந்து எட்டனா அப்டின்னா, உங்களுக்கு எந்த வகையான சேமிப்பும் இல்ல அப்டின்னா, அது வந்து மெயின்டனன்ஸ் கலோரிஸ். இதுக்கு பதிலா வரவு எட்டனா, செலவு 10 இருந்துச்சுன்னா, அது வந்து உங்களுக்கு கலோரி டெஃபிசிட் இல்ல கலோரி பற்றாக்குறை. இப்ப வரவு எட்டனா, செலவு வந்து 6 தான் 2 வந்து நீங்க சேமிச்சு வைக்கிறீங்க அப்டின்னா தான், அது வந்து கலோரி வந்து எக்ஸஸ் அதாவது உங்களுக்கு தேவையான அளவு கலோரிய விட ஜாஸ்தி எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்ப நீங்க வந்து கலோரி பற்றாக்குறையில இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு உடல் எடை குறையும். இது மெயின்டனன்ஸ் கலோரிஸ்லயே நீங்க இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எந்த எடையில இருக்கீங்களோ, அதே அளவு எடையே மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும். இப்ப இதுலயே வந்து நீங்க கலோரி வந்து ஜாஸ்தியா எடுத்துக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணணும். இப்ப நான் ரொம்ப கம்மியான வெயிட் இருக்கேன். வெயிட் வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து கலோரி வந்து எக்ஸஸா எடுத்துக்கிட்டா நமக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ இப்ப இந்த கலோரி எக்ஸஸ் டெஃபிசிட் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து கலோரி ட்ராக்கிங், இன்னொன்னு ஃபுட் ட்ராக்கிங். ஸோ இந்த கலோரி ட்ராக்கிங் அப்டின்னா என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல எவ்வளோ அளவு கலோரிஸ் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு உணவுக்கும் கால்குலேட் பண்ணி, நமக்கு எந்த அளவுக்கு கலோரி தேவைப்படுது, நமக்கு எந்த அளவுக்கு தினமும் செலவாகுது அப்படிங்கிறத பத்தி கால்குலேட் பண்ணி, அதுக்கு 2க்கும் மேட்ச் பண்ணி சாப்பிடுறது தான் வந்து கலோரி ட்ராக்கிங். ஸோ, இப்ப நமக்கு எந்த அளவுக்கு கலோரிஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, நம்மளுடைய பேசல் மெட்டபாலிக் ரேட் எவ்வளோ, மெயின்டனன்ஸ் கலோரிஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம தினம் தினம் என்னென்ன உணவு சாப்பிடுறோம் அப்படிங்கிறத அத வெயிட் போட்டு, அந்த வெயிட் அந்த கிராம்ஸ் ஆன ஃபுட்ஸ்க்கு எவ்வளோ கலோரிஸ் வருதுங்கிறத கால்குலேட் பண்ணி ஆப்ஸ் இல்ல அ அ மத்த மத்த ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அத கால்குலேட் பண்ணி அதுக்கேத்த மாரி சாப்பிடுறது. இது வந்து நான் யூசுவலா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்டின்னா, இது வந்து ஒண்ணு காம்ப்ளிகேட்டட். அதுவும் இல்லாம சாதாரணமா எனக்கு வெறும் வெயிட் லாஸ் மட்டும் தான் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு வந்து இவ்ளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மாரி எக்ஸாக்ட் கலோரி ட்ராக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேட் பெர்சன்டேஜ் வந்து சிங்கிள் டிஜிட்ல 7%, 8%, 9% அந்த மாரி ரொம்ப கம்மியான அளவு ஃபேட் பெர்சன்டேஜ் கொண்டு வரும்போது தான், இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டான கலோரி ட்ராக்கிங் வந்து தேவைப்படும். இன்னொரு மெத்தட் இருக்கு. ஃபுட் ட்ராக்கிங் ரொம்ப எளிமையான மெத்தட். இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்ப எடுத்துக்காட்டாக, இப்ப நான் வந்து ஒரு 90 கிலோ இருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ காலையில உணவு என்ன அப்படின்னா, காலையில வந்து நான் ஒரு 6 இட்லி சாப்பிடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். மத்தியானம் வந்து ஓரளவு சாப்பாடு. ஸோ இது வந்து நம்ம கிராம்ஸ் கணக்குல நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம அத வெயிட் பண்ணி பார்க்குறது. வெயிங் மிஷின்ல வச்சு நம்ம பார்த்து சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ சாப்பிடுறோம். நம்ம 3/4 டம்ளரா, இல்ல 1 டம்ளர் சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய அளவு தெரியும். ஸோ அந்த அளவு நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அதுக்கு என்ன குழம்போ அத சாப்பிடுறோம். பிளஸ் காய்கறிகள். நைட் வந்து நான் இப்போ ஒரு 4ல இருந்து ஒரு 5 தோசை சாப்பிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 வேளையில இருந்து 4 வேளை பால், இல்ல டீ, காஃபி அந்த மாரி குடிப்பேன். ஸோ அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய டெய்லி டயட் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஸோ இந்த ஃபுட் ட்ராக்கிங் மூலியமா எப்படி வந்து நம்ம கலோரி டெஃபிசிட் அச்சீவ் பண்றதுன்னா, இப்ப நீங்க இந்த டெய்லி டயட்ட வந்து நீங்க ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு இந்த 90 கிலோ நீங்க வந்து ஒரு பல மாசமா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபுட் சாப்பிட்டு தான் நீங்க 90 கிலோவிலே மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கீங்க. ஏறவும் இல்ல, குறையவும் இல்ல அப்படின்னா, இதுதான் உங்களுடைய மெயின்டனன்ஸ் கலோரிஸ். ஸோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப காலையில வந்து 6 இட்லி சாப்பிடறதுக்கு பதிலா 5 இட்லியும், மத்தியானம் நீங்க சாப்பிடுற சாப்பாடு அளவு விட கொஞ்சம் கம்மியான சாப்பாடு சாப்பிட்டு, நைட் வந்து இப்ப 5 தோசை சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதுக்கு பதில் 4 தோசை சாப்பிடுறீங்க. அப்படி இந்த மாரி குறைச்சு சாப்பிட்டு வரீங்க. அதுல வந்து நீங்க 1 வாரம் இந்த மாரி கன்டினியூஸா குறைச்சு சாப்பிட்டு வரீங்க. ஸோ 1 வாரத்துக்கு அப்புறம் வெயிட் பார்க்குறீங்க. வெயிட் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு கலோரி டெஃபிசிட். இப்ப அந்த மாரி குறைச்சு சாப்பிட்டு உங்களுக்கு வெயிட் வந்து குறையல. அதே வெயிட் தான் மெயின்டெயின் இருக்கு. அதே வெயிட் தான் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்குன்னா, அது உங்களுக்கு மெயின்டனன்ஸ் கலோரிஸ்.
ஸோ இன்னும் வந்து அ அது சாப்பிட்டு உங்களுக்கு வெயிட் ஏறி இருக்கு அப்டின்னா, நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா நீங்க சாப்ட்டுருக்கீங்க. அந்த வீட்ல வேற ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாரி டைம்ல வரும்போது, இல்ல கல்யாணத்துக்கு அந்த மாரி போகும்போது எக்ஸ்ட்ரா சாப்பிடுறீங்க. உங்களுக்கு அந்த இது வந்து வெயிட் வந்து கூடியிருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கலோரி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இத வந்து நீங்க ட்ராக் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல 3 வேலையுமே அட் அ டைம்ல எடுத்த உடனே குறைக்கணுமா? எந்த அளவுக்கு குறைக்கணும்? அப்டிங்கிறதுல எந்த ஸ்பெசிஃபிக்கான திங்ஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 6 இட்லி சாப்பிடுறத நான் 5 இட்லியா குறைச்சிருக்கேன். மத்தியானம் சாப்பாட அதே அளவு வச்சிருக்கேன். நைட் வந்து இப்ப 4 தோசையோ, 5 தோசையா இருக்காது 4 தோசையா மாத்துறேன் அப்டின்னாலும் நம்ம பண்ணலாம். இல்ல காலையில வந்து எனக்கு ஜாஸ்தி பசி எடுக்கும். காலைல நான் அப்டியே வச்சிருக்கேன். எனக்கு நைட் வந்து நான் 5 தோசையா சாப்பிடுறேன். நான் 3 தோசையா குறைச்சு சாப்பிடுறேன் அப்டிங்கிறதும் நம்ம பண்ணலாம். 3 வேளையும் குறைக்கணும் அப்டிங்கிறதும் அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு பண்ணணும் அப்டிங்கிறத ஒவ்வொரு வாரமா நம்ம பார்த்துட்டு குறையுதா, ஏறுதாங்கிறதுக்கு ஏத்த மாரி நம்ம படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சுக்கலாம். இத வந்து நான் எடுத்த உடனே இப்ப வந்து நான் வெயிட் குறைக்க போறேன்னு சொல்ட்டு இப்ப 6 இட்லிங்கிறத 3 இட்லியா மாத்திட்டு, மத்தியானம் சாப்பாட பாதி அளவா குறைச்சுட்டு, இப்ப நைட் வந்து 5 தோசைங்கிறத 2 தோசையா மாத்திட்டு, இப்படி இம்மீடியேட்டா குறைக்கிறது வந்து நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, எடுத்த உடனே நீங்க இருக்க வெயிட்டுக்கு அவ்ளோ கம்மியான அளவு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அடிக்கடி பசி எடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ உங்களோட மைண்ட் வந்து நம்ம சாப்பிடலாம், சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கேம் ப்ளே ஆகும். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்டே நீங்க சாப்பிடலனாலும், அந்த டைம்ல வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைச்சாலோ, வேற ஏதாவது வெளியில வாங்கி சாப்பிடலாம். அந்த மாரி நீங்க உங்களுக்கு தெரியாமலே பண்ணி, உங்களுக்கு அதே கலோரிஸ் வந்து திரும்ப கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிரும். இன்னொன்னு நீங்க அந்த மாரி டிராஸ்டிக்கா வெயிட் லாஸ் பண்ணும்போது, உங்களுடைய மசிலும் சேர்ந்து லாஸ் ஆகும். பிளஸ் அது இல்லாம உங்களோட மெட்டபாலிசம் குறைஞ்சிரும். ஸோ கண்டிப்பா அந்த மாரி பண்ணாதீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாலும் பரவால்ல. வெயிட் வந்து ஸ்லோவா இருந்தாலும் பரவால்ல. உங்களோட ப்ராக்ரஸ்க்கு ஏத்த மாரி நீங்க கரெக்ட்டா இனிஷியலா உங்களால எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு குறைச்சுட்டு வாங்க. ஸோ இந்த ஃபுட் ட்ராக்கிங், இந்த கலோரி ட்ராக்கிங் மெத்தட விட என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸி யார் வேணா பண்ணலாம். இதுக்கு நீங்க எந்த ஃபார்முலாஸ் எதுவும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஸ்பெசிஃபிக்கா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு எந்த விதமான கிச்சன் வெயிங் ஸ்கேல் அந்த மாரி எந்த பொருட்களும் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க இப்ப ஒரே இடத்துல சாப்பிட்டு இருக்கீங்க, இல்ல வீட்டு ஃபுட்ஸே சாப்பிட்டு இருக்கீங்க. ஸ்பெசிஃபிக் பேட்டர்னா தான் இப்ப எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா, தினமும் வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவு மாரி ஃபுட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு வாரத்தோட ஃபுட்ஸ் இந்த வாரத்தோட ஃபுட்ஸ் அடுத்த வாரம் ஃபுட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிப்பீட் ஆகுற மாரி தான் இருக்கும். ரொம்ப வெரைட்டியா மாத்தி, மாத்தி இந்த வாரம் ஒரு மாரி இருக்கும். அடுத்த வாரம் அப்படியே கம்ப்ளீட் வேற மாரி இருக்கும். அப்படிங்கிற மாரி எந்த வீட்லயும் இருக்காது. ஸோ அந்த மாரி ஹோம் பேஸ்ட் ஃபுட்ஸ நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஃபுட் பேட்டர்ன் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து கண்டிப்பா இது அக்யூரேட்டா தான் இருக்கும். பிளஸ் அது இல்லாம இன்னைக்கு வீட்ல வந்து இட்லி இத்துலூண்டு சொல்றாங்கன்னா, நாளைக்கு உடனே இவ்ளோ பெருசு சொல்ல மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அதோட சைஸ் வந்து அதே இருக்கனால, நம்ம கலோரிஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ரொம்ப அக்யூரேட்டா தான் இருக்கும். ஸோ இந்த ஃபுட் ட்ராக்கிங் மூலியமா, இந்த எப்படி வந்து ரெட்யூஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது டைரக்ட் மெத்தட். இப்ப டைரக்ட் மெத்தட்னா, நீங்க என்னென்ன உணவு முறை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அத டைரக்ட்டா அப்படியே வச்சு, அதோட அளவு மட்டும் கம்மி பண்ணிட்டு வரது. இன்னொன்னு இன்டைரக்ட் மெத்தட் இருக்கு. இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த 3 வேள உணவு சொன்னேன். இப்ப நான் வந்து நைட் வேள கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு, நான் நைட் வேள வந்து பழங்களா சாப்பிடுறேன். இல்ல நான் நைட் வேள வந்து ஜூஸா சாப்பிடுறேன் அப்படின்னு மாத்துறது. இல்ல காலையில ஃபுட்ட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் ஹெல்த்தி புரோட்டீன் ஷேக்னா ஏதோ நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க அத கம்ப்ளீட்டா மாத்துறது. இல்ல நான் இனிமேல் ரைஸே சாப்பிட போறதில்ல. நான் மத்தியானம் வந்து நான் ரைஸே சாப்பிட போறதில்ல. நான் அதுக்கு பதிலா சப்பாத்தி தான் சாப்பிட போறேன். ஸோ அந்த மாரி உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ வந்து நீங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றது. டயட் பேட்டர்னே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றது. நீங்க ரெகுலரா டேஸ்ல வீட்ல என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களோ, அந்த மாரி சாப்பிடாம, ஃபுல் டயட்டுமே நீங்க இந்த மாரி சேஞ்ச் பண்றது. ஸோ இது மூலியமாவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய உணவினுடைய அளவு நீங்க உணவ மாத்தணும். உணவினுடைய அளவு தான் நமக்கு முக்கியம். அதுல எவ்வளோ கலோரிஸ் வருதுங்கிறது தான் முக்கியம். இந்த மாரி பண்றதுனால, இப்ப நீங்க நைட் வந்து சாப்பிடுற 5 தோசைக்கு பதிலா நீங்க ஃப்ரூட்ஸா மாத்துனாலும், அதுலயும் அல்டிமேட்டா வரக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, உங்களுடைய கலோரி பற்றாக்குறைங்கிற கான்செப்ட் தான் வருதே தவிர, வேற எதுவும் அந்த ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிற ஃபுட்ஸ்னாலயோ, இல்ல நீங்க எடுக்கிற சப்பாத்தினாலே வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. நான் வந்து உங்களுக்கு எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்க டைரக்ட்டா நேரடியா வந்து நீங்க என்ன ஃபுட் சாப்பிட்டுருக்கீங்களோ, அதோடைய அளவ படிப்படியா குறைச்சுக்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இதுல எந்த வகையான ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுல வந்து நீங்க ஃப்ளெக்ஸிபிளா டயட் பண்ணலாம். ஃப்ளெக்ஸிபிளா டயட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா சப்பாத்தி தான் சாப்பிடணும். நீங்க பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது. நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நீங்க பால் சாப்பிடக்கூடாது. அந்த மாரி எந்த ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குடும்பத்தில இருந்தோ, இல்ல உறவினர்கள்ல இருந்தோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்தோ எந்த பிரச்சனையும் வராது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்பெசிஃபிக்கா எல்லாரும் சாப்பாடு சாப்பிடுறாங்க மத்தியானம். உங்களுக்காக தனியா சப்பாத்தி செய்யணும். அந்த மாரி ஒரு இது. ஸோ சப்போஸ் இப்ப நீங்க ரொம்ப கம்மியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வீட்ல இருக்கவங்கலாம் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஏன் இவ்ளோ கம்மியா சாப்பிடுறீங்க? ஜாஸ்தியா சாப்பிடுங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில போம்போது, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடும்போது, எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் சாப்பிடாம, ஸ்பெசிஃபிக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க அப்டின்னா, உடனே அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைம் வந்து நமக்கு இந்த செல்ஃப் மோட்டிவேஷன்ங்கிறது லூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப உங்களுக்கே கண்ட்ரோல்ல இருந்தீங்க அப்டின்னா, நம்ம எல்லா ஃபுட்டும் சாப்பிடாம, நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? இது நமக்கு தேவையா? அப்படிங்கிறத நீங்களே ஒரு காலத்துல வந்து நீங்க நிறுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ லாங் டர்மா கண்டிப்பா நீங்க இந்த இன்டைரக்ட் வகையில நீங்க கலோரி குறைச்சுட்டு வந்தீங்கன்னா, லாங் டர்ம் வந்து அது சஸ்டைனபிளா இருக்காது. ஸோ டைரக்ட்டா நீங்க என்னென்ன உணவு முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்களோ, அத ரெகுலரா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுல எப்பவுமே சொல்ற மாரி ஒவ்வொரு வாரத்துக்கு அப்புறம் வெயிட் செக் பண்ணுங்க. ஸோ வெயிட் வந்து குறைஞ்சிருக்கா இல்லையான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் அந்த மாரி குறைஞ்சுட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு நீங்க அதே வெயிட் ஃபாலோ பண்ணி,
அதே டயட் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெயிட் குறையல அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் இன்னொரு இது குறைச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 6 இட்லியிலிருந்து 5 இட்லியா குறைச்சு 3 வாரம் சாப்பிட்டீங்க. இப்ப 3 வாரத்துக்கு அப்புறம் வெயிட் குறையல அப்படின்னா, அந்த 5 இட்லி எப்படி 4 இட்லியா பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு அந்த ஹோல் டேல எந்த இடத்துல வந்து மீல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்க மாரி இருக்கோ, அந்த இடத்துல வந்து நீங்க குறைச்சுட்டு வரதுக்கு நீங்க நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க எடுத்துட்டு போலாம். இதுல வரக்கூடிய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 100% வந்து ரெப்ளிகபிள். அதாவது இப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சுன்னா, அதே வந்து யார் ஃபாலோ பண்ணாலும், உலகத்துல இருக்கவங்க யார் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா இது ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தங்களுக்கு வந்திருக்கு, ஒருத்தங்களுக்கு வரல. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வரல அப்படிங்கிற பேச்சுக்கே வந்து இதுல கண்டிப்பா இடமே கிடையாது. ஸோ சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா, நீங்க உங்களுக்கு தேவையான அளவு விட எவ்வளோ ஜாஸ்தியா சாப்பிட்டாலும் அது வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னா, ஃபேட் தான் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு உணவு தேவை அதாவது உங்களுக்கு போதுமான அளவு எனர்ஜி உடம்புல இல்ல அப்படின்னா, அந்த ஃபேட்ல இருந்து தான் நம்ம பாடி வந்து எனர்ஜி யூஸ் பண்ணிக்கும். அதே மாரி உங்களுக்கு தேவையான அளவு விட ஜாஸ்தியான அளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னா, அத ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி பாடி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கோ, வெயிட் கெயின்க்கோ அப்படிங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான டயட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஓவரால் நீங்க எவ்வளோ கலோரி எடுத்துக்கிறீங்க? ஜாஸ்தியா எடுத்துக்கிறீங்களா? கம்மியா எடுத்துக்கிறீங்களா? ஜாஸ்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். கம்மியா எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அதே அளவு உங்களுக்கு தேவையான அளவு கலோரிஸ் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதே வெயிட் மெயின்டெயின் ஆகும். ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்ஸ் நான் ஏதாவது இன்க்ளூட் பண்ணணுமா? ஏதாவது ஃபேட் பர்னர் டேப்லெட் சாப்பிடணுமா? இல்ல தேன் வந்து சுடு தண்ணீல கழிச்சு குடிச்சா ஆ வெயிட் குறையுங்கிறாங்க. அந்த மாரி நான் ஏதாவது சாப்பிடணுமா? இல்ல பால் பொருட்கள் தவிர்க்கணுமா? இல்ல ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலாமா? இந்த மாரி எந்த கேள்விக்குமே இடம் கிடையாது. நீங்க என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களோ அது மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா ஃபுட்டோட காம்போசிஷன் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிக்கா இன்க்ளூட் பண்ணலாம்? புரோட்டீன் இன்டேக்லாம் நம்ம எவ்வளோ எடுக்கணும்? அப்படிங்கிறத நான் இனி வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் புரோகிராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, பிரெக்னன்சி மற்றும் அதாவது கர்ப்பமா இருக்கக்கூடியவங்க, தாய்ப்பால் ஊட்டக்கூடிய ஆ ஆ பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணவே கூடாது. இப்போ சில்ட்ரன் அதாவது குழந்தைகள், சர்க்கரை நோய் இருக்கவங்க, உயர் ரத்த அழுத்தம், இதய சம்பந்தமான நோய்கள், வயதானவர்கள் இந்த மாரி இருக்கவங்கலாம் வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸோட பண்ணுங்க. நீங்களா வந்து நல்லா டீட்டெயிலா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்காம நீங்களா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ, என்ன நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசா இருந்துச்சா? பயனுள்ளதா இருந்துச்சா? இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சா? இத நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஈஸியா இருந்துச்சா? இதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத பத்திலாம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வெயிட் லாஸ் தொடர்பாக வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதுதான் நீங்க சேனலுக்கு முதல் தடவையா வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னை Instagramல தொடர்பு கொண்டு கேளுங்க. ஆ டே 3 ஆஃப் ஈஸி ஃபேட் லாஸ் சேலஞ்சுல உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அரவிந்த். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.